வெல்கம் டு எம்ஜி இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்சன் 8050 பிவிசி கார்டு பிரிண்டிங் செட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே மேலே ஆப்ஷன் போய்க்கணும். ஆப்ஷன் போயிட்டு இங்கே பிரிண்டர் செட்டப், இந்த பிரிண்டர் செட்டப் கிளிக் பண்ணோன்னே இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்கு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஆல்ரெடி ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நியூ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூன்னு கொடுங்க. இங்கே ப்ரொஃபைல் நேம் என்ட்ரி பண்ணுங்கள். நான் பிவிசி 8050 இந்த நேமில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். பிவிசி 8050 கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போது ப்ரொஃபைல் நேம் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரிண்டர், இங்கே உங்களோட 8050 பிரிண்டர் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட பிரிண்டர் இல்லை, ஸோ நான் சும்மா இந்த ஏதாச்சும் கொடுக்குறேன். இங்கே 8050 கொடுக்கணும். பேப்பர் டைப்பில் A4ன்னு கொடுங்க. பேப்பர் டைப் A4. பிரிண்ட் டைப்பில் என்ன கொடுக்குறீங்கனாக்க பிரிண்ட்டுன்னே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த அளவு கார்டோடைய ஹைட் 339 கொடுங்க. 339. அப்புறம் கார்டோட வித்து 213. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் ஹைட் இதே இருக்கட்டும், 1169. பேப்பர் வித்து 827 இதே இருக்கட்டும். டாப்பு 140 வைங்க, 140. அதுக்கப்புறம் கார்டு ஸ்பேஸிங்கு 700 கொடுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு 27 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் லெஃப்ட்டு 324ன்னு கொடுங்க. 324 இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே கார்ட் ரொட்டேஷனில் ரோட்ரேட்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த அளவு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் நேமில் உங்களுடைய விருப்பம். பிரிண்டரில் கண்டிப்பாக 8050 இருக்கணும். பேப்பர் டைப்பில் A4. பிரிண்ட் டைப்பில் ஃப்ரண்ட்டு. இந்த கார்டோடைய அளவுகள் ஹைட்டு 339, 213, 1169, 827. டாப்பில் 140. ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு 27, பேக் லெஃப்ட்டு 324, கார்ட் ஸ்பேஸிங் 700. இது வச்சுட்டு என்ன கொடுக்குறீங்கன்னா சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்துட்டா பிரிண்டர் செட்டிங் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அவ்வளோதான். ஓகே. இப்போது இங்கே உங்களுக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். பிவிசி 8050 க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? பிவிசி 80 க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிள் கார்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணிங்கனாக்கா இப்போ தெரியும் உங்களுக்கு கார்டு அப்லோட் ஆகிடுச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஸோ இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். இப்போது ஃபேஸ் இப்படி இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் இது கார்டு இப்படி திரும்பி இருக்கணும். ஸோ இங்கே ரொட்டேட் ஆன்டி கிளாக் கார்டு உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் திரும்பிடுச்சு. இப்போது பிரிண்ட் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்கணும். ஃப்ரண்ட் கார்டு பிரிண்ட் ஆகும். ஃப்ரண்ட் கார்டு வந்த பின்னாடி இந்த மறுபடியும் பேக்கெண்ட் கொடுக்கணும். பேக்கெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரிண்டரில் கரெக்டான அளவில் பிரிண்டிங் ஆகும். இது செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.